Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நேத்திக்கு விஜய் அவர்கள் ஒரு கண்டன போராட்டம் பண்ணியிருந்தாரு. சேப்பாக்கமே ஜேன்னு இருந்தது. கருப்பு உடையில கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாரு. அங்க இருக்கக்கூடிய மக்களை அடக்கவே முடியல அப்படின்ட்டு நிறைய விஷயங்களுமே நம்ம பார்த்துக்கிட்டு. நேத்து விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தை தான் நிறைய பேர் இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய விவாதமாகவும் மாறி இருக்கு. எவ்வளோ விஷயங்களா இருக்கட்டும், அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குல்ல. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் விஜய் களத்துக்கு வரல, விஜய் என்னைக்கு களத்துக்கு வர போறாரு, பனையூரில் இருக்கக்கூடிய பண்ணையார் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் அமைதி. அவரோட பதில் என்ன அமைதியா இருந்தது. ஐயோ அந்த பதில்னு போயிட்டு அவரு அதை தான் சொல்லிட்டு இருந்தாரு. உங்களோட பதில் என்ன அப்படிலாம் ஆக்ரோஷமா பேசினாரு. மீன்ஸ் அவரோட ரிப்ளை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, சைலண்டா தான் இருப்பார். அவரு எல்லா வீடியோவும் பார்ப்பார். ஓ நம்மளை பனையூர் பண்ணையாருன்னு கலாய்க்கிறாங்களா, நம்மளை இன்னும் களத்துக்கு வரலன்னு சொல்றாங்களா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறாங்களா, பேசுகிற வாய் 1000 பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அவர் நோட் பண்ணுவார். எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. புஷியானந்த் அவரோட சைட்லேருந்து இங்கே பாருங்க தலைவரே உங்களுக்கு இப்படி வந்துகிட்டு இருக்கு, ஆதவர்ஜுனா இங்கே பாருங்க சார் உங்களுக்கு இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் வாங்கி வச்சுப்பார். எல்லாத்தையும் தள்ளி விடு, நெகட்டிவிட்டி நம்மளுக்கு வேணாம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும், மக்கள்கிட்ட நம்ம எப்படி போய் ரீச் ஆகுறது அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு அப்படின்றத நேத்துமே அது நம்மளுக்கு வெளிப்படுத்துச்சு. நிறைய பேர் பாசிட்டிவா சொன்னாங்க. ஒரு மனுஷன் களத்துல இறங்கி போராடுறான், ஒரு குடும்பத்துக்காக மட்டும் இல்லாம அவ்வளோ பேருக்காக நின்னார்ல, அது பெரிய விஷயம். அது நம்ம கண்டிப்பா பாராட்டணும். இந்த மக்கள் சொல்றேன் எல்லாருமே இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்களா, இவ்வளோ பேர் தான் வந்தாங்களா அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் அது சும்மா சாம்பிள் தான். இது அங்கே வந்த கூட்டம் நம்ம பார்த்தது ரொம்ப சாம்பிள். அதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் ரொம்ப பேர்த்த உள்ள விட்டுருக்காங்க. பாதி பேர்த்த அலோவ் பண்ணலாம் நம்ம கேள்விப்பட்டோம். ஏன்னா இடம் தாங்காது. ஒரு மாநாடு போட்டாலே எவ்வளோ தூரம் ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் வராங்க. நேற்று குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் அவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. விஜயை பார்க்கணும்னு இல்லை, அதில் நம்ம கலந்துக்கணும், அவங்களுக்காக நம்மளோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்ட்டு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அங்கே கலந்துக்கிட்டு இருக்க எல்லா மக்களுக்கும் அது உண்டான ஒரு வெற்றியாக தான் அவங்க பார்க்குறாங்க. வெற்றின்ற வார்த்தை ஏன் நான் பயன்படுத்துகிறேன்னா, விஜய் அவர்களை இவ்வளோ நாளாக நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களாடா, களத்துக்கு வந்துட்டார், இது போதாதா அப்படின்றதுக்கு ஒரு விஷயமா தான் நெஞ்ச நிமிர்த்தி நேற்றுலாம் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இது எல்லாமே பாசிட்டிவ் நோட்டுங்க. அவர் இந்த கருப்பு உடையில வந்ததெல்லாம் கருப்பு உடையில தான் வரணும். ஏன்னா அதுக்குண்டான ஒரு மேடை தான் அது. மேடை அரசியல்ன்றது மீறி அவர் களத்தில் இறங்கி இன்னைக்கு மக்களுக்காக இறங்கி பேசுகிறாருல. அதில் இங்கே பாருங்க, பாதி பேர் ஒயிட்டு பாதி பேர் பிளாக், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். விஜய் அவர்கள் பேசுனது பெரிய விஷயம். விஜய் வந்துட்டார், இனிமேட்டு அவரு தான். ஏன்னா இத்தனை நாளாக வராத காரணம் படப்பிடிப்பு. நான் நடிகராக இருந்தேன், இப்போ நான் நடிகர் இல்லை, அது அழிச்சாச்சு. நான் அரசியல்வாதியாக நீ வீட்டுக்கு வெளியே கூட போட்டு எழுதிக்கோ, இனிமேட்டு நான் களத்தில் தான் நீங்கள் நீ அதிகமாக பார்க்க முடியும் அப்படின்றதுக்கு உதாரணம். ஏன்னா ஓப்பனாக சொல்ல, நேற்று யாரோ ஒருத்தர் கீழே எழுதியிருந்தாங்க, அவர்லாம் ஷூட்டிங்கில் ஏசியில் இருந்திருப்பார், ஷார்ட் முடிஞ்சதும் போய் உட்காந்துருவார், கொடை பிடிச்சிட்டு ஒருத்தங்க இருக்கணும், வெயிலில் அவர் பார்க்க மாட்டார், அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நேற்று அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறமும் 2 நிமிஷம் பேசியிருக்காரு, அதிக நேரம் கூட எடுத்துக்கல, இவருக்கு என்ன போய் இவருக்கெல்லாம் பேச தெரியுது, ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. அந்த மனுஷனை விட்டா அவ்வளோ தூரம் பேசுவார். அவருக்கு அந்த கோபத்தை வெளிப்படுத்தணும்னு இருக்குல்ல. அவர் நேற்று தான் டைலாக்லாம் பயங்கரமாக சொல்லிட்டாரு, டைலாக் டெலிவரி பண்ணிட்டாரு, இவெல்லாம் போதும்பா அப்படின்லாம் சொன்னாங்க. அவர் மனசில் இருக்க ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. மீண்டும் சொல்கிறேன், அவர் இன்னும் ஆர்ஷாக பேசியிருந்தாருன்னா அந்த கூட்டத்தை இன்னும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் பாசிட்டிவ் நோட்டுங்க. ஆனால் அவர் கூட இருக்கிறாங்கல்ல, நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தான், விஜய் யாரோ கைட் பண்ணுறாங்க, வழி நடத்துகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது நேற்று எழுதி கொடுத்தவங்களுமே கூட அதுதான் நம்மளால் இது பண்ண முடியுது. விஜய் அவர்கள் அவரோட ஸ்கிரிப்ட் தான் பேசணும் அப்படின்னு நிறைய மேடைகளை நினைக்கிறாரு. நிறைய விஷயங்களை அவர் இன்னும் மக்களோட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறார். அவர் அவர்களே வாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அந்த மாதிரி அது அவங்க எழுதி கொடுக்கறது. விஜய் அவர்கள் பேசணும்னா இன்னும் மக்கள் ரொம்ப கனெக்ட் ஆவாங்க. அதை தான் எல்லாருமே சொல்கிறாங்க, நாங்கள் இன்னும் நெருக்கமாகணும் அவரோட, இதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா எழுதி கொடுக்குறவங்க எல்லாருமே எதிரிகளை மட்டுமே ரொம்ப தாக்கி எழுதுறாங்கல்ல, மக்களோட போய் ரீச் ஆகுறன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவரை தாண்டின நிறைய பேர் பேசின விஷயங்களும் அவருக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கியிருக்கு. கோபத்தை உண்டாக்கிருக்குன்னா ஓகே, இது ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்களே அப்படின்ற ஒரு விஷயமும் அவரால் பார்க்க முடிஞ்சுது. அவர் அங்கே ரியாக்ட் பண்ண முடியாது. அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எல்லாமே நோட் பண்ணுறாரு, யார் என்ன பேசுகிறா, என்ன இவங்களால என்ன விஷயங்கள் நடக்குது, இவங்க ஏன் அதை பேசணும். இப்போது தலைவர் பேசணும்,
தலைவர் தான் அங்க மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை எழுப்பணும். எனக்கு முன்னாடி இவ்வளவு பேர் பேசுறாங்க, யார் என்னென்ன பேசுறாங்க எல்லாத்தையும் நோட் பண்றாருங்க அவரு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த மக்கள் இருக்கக்கூடிய அந்த அந்த ஆக்ரோஷமா இருக்கட்டும், மேடையில நடந்த அந்த விஷயங்களா இருக்கட்டும், அந்த குடும்பத்தினா இருக்கட்டும், எல்லாத்தையும் தாண்டி அவரோட ஃபோக்கஸ் எல்லாமே அவங்க என்ன பேசுறாங்கன்னு இருக்கும். ஒவ்வொருத்தரும் மைக்க பிடிச்சாங்கன்னா என்ன பேசுறாங்க, யார் எதுக்காக பேசுறா, எனக்காக என்ன பேசுறாங்க, மற்றவங்களுக்காக என்ன பேசுவாங்கன்றத பயங்கர டீட்டெயிலாக நோட் பண்றாரு. எழுதி வச்சுக்கோங்க. இன்னி அவரோட இந்த கர்ஜனையை வந்து இன்னும் அதிகரிக்கும். அதுக்கு தாங்க அந்த இடம் நேற்றுலாம் சொல்லும் பொழுது அந்த ஒரு அறிக்கையை முன்னாடி விட்டுருந்தாங்க. அது ரொம்ப தெளிவான ஒரு அறிக்கை. வாகனத்தை நீங்கள் இங்கே தான் நிப்பாட்டணும், நீங்கள் வரவங்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிடக்கூடாது, ஹெல்மெட் போட்டு வாங்க, ரூல்ஸை மதிங்க, பதாகைகள் நீங்கள் எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது, எந்த ஒரு மதத்தையும் இனத்தையும் சார்ந்து எதுவுமே நீங்கள் இருக்கக்கூடாது, எப்படி வரணும், டிசிப்ளினாக வந்துட்டு டிசிப்ளினாக போங்க அப்படின்றது தனி அறிக்கையாகவே கொடுத்துருந்தாங்க. அதை தான் அவங்க கடைப்பிடிச்சிருக்காங்க. ஸோ வந்தது எல்லாமே யங்ஸ்டர்ஸும் கிடையாது. நீங்கள் அவ்வளோ பெரிய கூட்டம் நடந்தாலுமே பசங்க மட்டும் தாங்க வந்திருக்காங்க, எப்பவும் போல அவங்களோட ரசிகர்கள் தான் அப்படின்னு இல்ல, தாய்மார்களும் வந்தாங்க, பெண்கள் வந்திருந்தாங்க, கை குழந்தையோடலாம் ஒரு அம்மா வந்து அதெல்லாம் அது அவருக்காக அவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இல்லை, ஒரு விஷயம் நடக்குது எதுக்காக நடக்குதுன்னு தெரிஞ்சு வராங்கல்ல. இதுதான் விஜய்க்கு பின்னாடி அவர் கூட்டம் இருக்கிறது காட்டுறது தான். ஸோ அது இந்த சின்ன சின்ன விஷயங்களும் விஜய் இனி வர நாட்கள் அதெல்லாம் கொஞ்சம் திருத்திக்கிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் அவர் இன்னமும் பேசுற குரல் மக்கள்கிட்ட போய் சேரும், இன்னும் எளிதில் அவர் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதான் நேற்று பார்த்தல நம்மளுக்கு தெரியும். ரோஜா மேம் கூட ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து அவங்க ஏற்கனவே ஆந்திரால வந்து ஒரு பெரிய கட்சியில பெரிய பொறுப்புல இருந்தாங்க. அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு கட்சியில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைஸ் பண்றது ரொம்ப ஈஸியான வேலை கிடையாது. விஜய் அவர்கள் முதல் மாநாடு போட்டாரு, அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, எப்படி இதெல்லாம் யார் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு. அந்த நிகழ்ச்சியை அப்படியே அடித்தளமா வச்சுதான் நேத்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது இல்லையா? நேத்து ஏன் கேட்குறீங்க, அது முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் கார்ல போய் ஏசி போட்டு நல்லா உட்காந்துட்டாரு, டிஷ்யூல வச்சு தொடச்சாங்க எல்லாம் பேசியிருந்தேன். அப்புறம் வெளியே வந்துருக்க கூடாது இல்லைங்க, அவங்களுக்கு மட்டும் ஒரு டென்ட் அடிச்சிருந்தாங்கன்னா அப்ப நீங்க பேசலாம், இது பண்ணலாம். அது விஜய் சொன்னதா சொல்றாங்க, இது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. மக்கள் வந்து வெயில நிக்கிறாங்க, நம்ம மட்டும் டென்ட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு விஜய் அவர்கள், நம்மளோட மேடையும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் இருக்கணும், நம்மளுக்கு மேல கூடாரம் இருக்கக்கூடாது, மக்கள் ஏன்னா அவ்வளவு பேர் அவங்க வருவாங்க, அதை அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுல எவ்வளவு நீங்க போடுவீங்க, இவ்வளவுதான் நம்ம நினைச்சு போட்டோம்னா அதை தாண்டி மக்கள் வந்தாங்கன்னா அவ்வளவு தூரம் இருக்கும்ல, அவங்க வெயில இருக்கும்போது நம்மளும் வெயில இருக்கணும். அவர் சீக்கிரமா முடிச்ச காரணம் ஏன் ஷார்ட்டா முடிச்சாங்கன்றாங்களே அந்த ரீசன் தான். நீங்க சொன்னீங்க குழந்தைகளெல்லாம் பெண்கள் வந்திருந்தாங்க அப்படின்னு, அதையும் மனதில் வச்சுட்டு அதான் சொல்றேன், அவருக்கு கம்மியே தான் பேசுவாங்க, அவங்க டீம்மேட்ஸ் இருக்காங்கல்ல, இவர்கிட்ட நல்ல பேர் இருக்கணும்னு அவங்க பக்கமா எழுதிட்டு வச்சதெல்லாம் மனப்பாடம் பண்ணி பேசணும்னு அது அவருக்கு கொஞ்சமே அவருக்கே தோணும். இருங்கடா நமக்கு எதுக்கு சொல்ல வந்திருக்குமோ அதை முடிச்சு அப்படின்னு தான் இவருக்குமே தோணுன்னு வச்சுங்களேன். அவரே இவரே வாழ்க வளர்க அப்படின்லாம் சொல்லும்பொழுது அவருக்குமே பாயிண்ட்டுக்கு வா அப்படின்றதான் தோணும். ஸோ அவர் முடிச்சது காரணமே அதுதான். அந்த வெயில அவரும் தான் நின்னாரு, மக்களோட மக்களா நின்னாரு அப்படின்றதுக்கு எல்லாமே அடங்கும் அதுல. மக்களோட மக்களா அவங்களோட வலியை உணர்த்ததுக்கு மட்டும் தலைவர் இல்லை, அவங்க ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்காங்க, நானும் அப்படிதான் நிக்கிறேன், அந்த வெயில தான் நானும் நிக்கிறேன், அவங்க நிக்கிற வரைக்கும் நான் நிக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்த்தது இல்லை, அதுவே பெரிய விஷயங்க, அதெல்லாம் வராது இல்லை. ஸோ நம்ம இந்த ஒரு விஷயத்துல நம்ம விஜய் அவர்களை பாராட்டி தான் ஆகணும். அதுதான் இதுதான் நேற்று நடந்துச்சு. சென்னை மட்டும் இல்லை, அது நிறைய இடங்கள்ல பிளான் பண்ணியிருந்தாங்க, அது இன்னும் கூடிய விரைவில் அது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்றதை. நேற்று ரொம்ப ஃபர்ஸ்ட் அனுமதி கேட்குறாங்க, அதே நாளில் இன்னொரு போராட்டம் நடத்த போகிறாங்க, நீங்கள் அப்போ டேட்டு தள்ளி வைங்கன்றாங்க, வெயிட் பண்ணுறாங்க. அந்த வெயிட் பண்ணுற டைமில் ஒரு கண்டென்ட் யோசிக்கிறாங்க, ஓகே இதை நம்ம பண்ணோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்றத டக்குன்னு ஒரு நல்ல அழகாக பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னைக்கு இல்லை, இன்னும் ஒரு வாரத்துக்கு அதுதான் வந்து இந்த டிபேட்லாம் அதை வச்சு தான் போகும்னு நினைக்கிறேன். விஜய் முன்னெடுத்தது நல்ல விஷயம், அதுக்கு முன்னுதாரணமாக மக்கள் கூட இருக்காங்கன்றதை நேற்று காட்டுச்சு. விஜய் அவர்களை பத்தி ஏதாவது ஒரு நியூஸ் வந்தா, அஜித் சாரை பத்தி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துரும் அப்படிங்கறது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். உங்ககிட்ட இருந்து வந்துரும்ன்றதுமே வந்துரும். அதான் அஜித் சார் அவர்கள் ஒரு பூனையை வச்சுக்கிட்டு என் கூட சென்னைக்கு வந்துடுறியா, என் கூட இந்தியாவுக்கு வந்துடுறியா அப்படின்னு கேட்ட வீடியோ இப்போ சரியான வைரலா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல கீழே எல்லாம் அதை இது பண்ணி இந்த ரஜினி சார்கிட்ட விவேக் கேட்பாங்களே, நீ வேணா அமெரிக்காவுக்கு போயிரு சிவாஜின்ற மாதிரி, நீங்க இந்தியாவுக்கு முதல்ல வாங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் போடுறாங்க. ஏன்னா உங்களை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் இங்கே ஏங்கிட்டு இருக்கோம். ரோமியோ பிக்சர்ஸ் நினைக்கிறேன், எனக்கு மேபி கிட்டத்தட்ட ஃபைனல் பண்ணிட்டாங்க, ஒரு பேன் இண்டியன் மூவியாக வலம் வர போகுது. மோகன்லால் சார்கிட்ட பேசிட்டாங்க, தெலுங்குல ஒரு ஆக்டர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, கன்னடத்தில் பேசுகிறாங்க, ஹிந்தியில் பேசுகிறாங்க. அஜித்தோட அடுத்த படைப்பு வந்து பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக இருக்க போகுது. மிகப்பெரிய சம்பளத்தில் அஜித் அவர்களை கமிட் பண்ணிட்டாங்க, அஃபிஷியலாக நம்ம வரல. யார் டைரக்டர், யார் மியூசிக் டைரக்டர், ஆதிக்குன்னு கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம். ஆதிக்கு இருக்காங்க, ஜிவி இருக்காங்க, இப்போ ரோமியோ கன்ஃபார்ம் ஆயிருக்காங்கலாம் சொன்னாலுமே கூட
என்ன பண்ண போறாங்க, யார் யாரெல்லாம் இருக்க போறாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. அஜித் ஃபேன்ஸ்ல தீயா இருக்காங்க. இந்த நேரத்துல அவரு அழகா கெட்டப்ப மாத்தினாரு. என்னத்தல எப்படி ஆயிட்டீங்களே அப்படின்றதுக்குள்ளார அவருக்கு டக்குன்னு அவருக்கு வந்து இது எப்படி சொல்றேன்னு சொன்னா தப்பாகுமான்னு தெரியல. அவருக்கு ஒரிஜினல் ஹேருங்க இது. அது அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு. படத்துக்காக சார் இந்த சீனுக்கு மட்டும் டை அடிச்சிங்களா அப்படின்னா அதை மட்டும் வேணா பண்ணுவார். மற்றபடி ரொம்ப ரியலா இருக்கக்கூடியவர் தான் ஏகே அவர்கள். அது டக்குன்னு வந்து பாருங்களேன், இப்போ மொட்டை அடிச்ச மாதிரி ஒரு கெட்டப்ல வந்தாரு. டக்குன்னு முடியெல்லாம் வந்து அவருக்கு என்ன வந்தாலும் அழகா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ நீங்க வாங்க தமிழ்நாட்டுக்கு அங்கே ஒரு அப்டேட் கொடுங்க, ஏதாவது குடியா ஏன் அப்படி பண்ற அப்படின்னு எல்லாருமே கதறிட்டு இருக்க நேரத்துல பூனை வச்சுக்கிட்டு நீ வந்துறியா என் கூட அப்படின்றாரு. நீங்க முதல்ல வாங்கன்னு எல்லாருமே வேண்டிக்கிட்டு இருக்க நேரத்துல இப்படி வரும் பொழுது அஜித் ஃபேன்ஸுக்கு வீடியோவா பார்க்கும்பொழுது சந்தோஷமா இருக்கும். ஆனா அப்டேட் வேணுன்ற ஒரு விஷயத்துல அவங்க கொஞ்சம் வருத்தமா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்கள் ஏப்ரல் தாங்க. ஏன்னா அந்த விடாமுயற்சின்ற ஒரு வருத்தத்தை கொடுத்துட்டு பெருசா குட் பேட் அக்லின்ற மிகப்பெரிய ட்ரீட்டும் கொடுத்துட்டாரு. இந்த கிள்ளி விடுவாங்க தொட்டில் ஆட்டி விடுவாங்கன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கிள்ளி விட்டார் விடாமுயற்சியில, தொட்டில் ஆட்டி விடுறது வந்து குட் பேட் அக்லி. அதுக்கப்புறமேட்டு என் தலையை உக்காந்துட்டான், மறுபடியும் அந்த சீட்ல போய் உக்காந்துட்டான், ஒரு கிங் மேக்கரா மறுபடியும் நாங்கள் அவரை பார்த்துட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுற நேரத்துல டிலே ஆகிட்டே இருக்குல்ல, ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருக்குல்ல. ஷூட்டிங் நீங்கள் ஓகே ஸ்டார்ட் பண்ணுறீங்க இந்த இயர் எண்டில் அப்படின்னு சொன்னாலுமே கூட ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இந்த கூலி படம் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆனாலுமே கூட இந்த சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறாங்க, செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறாங்க. எதுக்கு வச்சிருக்காங்கன்னா ரஜினி ஃபேன்ஸ் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. சன் பிக்சர்ஸ் எந்த போஸ்ட் போட்டாலும் கீழே போய் எழுதுறாங்க, தயவு செஞ்சு கூலியிருந்து அப்டேட் கொடுங்க, ஏதாவது அப்டேட் கொடுங்க. ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்க, 2 பாட்டுலையுமே சூப்பர் ஸ்டார் அவர்கள் அதிகமாக காட்டல. இதே நீங்க அப்டேட் தானே கேட்டீங்க, 2 பாட்டு நீங்க என்ஜாய் பண்ணுங்க, தலைவர் நாங்க பின்னாடி இறக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதுதான் பிசினஸ் மைண்டு. ஸோ அந்த எல்லா பாட்டுக்கீழயுமே வந்து எழுதுறாங்க. இப்போ எல்லாருமே சௌபீரை வந்து பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எனக்கு இதுதான் நேத்துல பார்க்கும்போது பூஜை ஹெக்டே மிஞ்சிய சௌபீர் ஒரு பாட்டுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க, அந்த காசை தூக்கி எங்க ஆளுங்க குடுறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பிரேமம்ல அவர் இந்த ஸ்டெப்லாம் போடுவார்ல, அதையே உடச்சிட்டு இப்போ பாடுறா எவ்வளோ டேலண்ட் இருக்கு அப்படின்லாம். சரி, இதெல்லாம் நான் சொல்றேன். அவ்வளோ அப்டேட் அவங்க கேட்கும் பொழுது ஏகே அந்த மாதிரி ஏதோ ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம ஆஃப் ஸ்கிரீன்ல கூட பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஏகேவை விசாரித்த எம்பி அப்படின்லாம் சொல்றோம். ஒரு அரசியல்வாதி ஏகே அவர்களை விசாரிக்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா மாறிடுச்சு. எப்ப இருந்தே அவர் வந்து தான் பக்கம் இழுக்கிறதுக்கு நிறைய பேர் விசாரிச்சது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இப்போ அவரோட தேவை இப்போதான் அதிகமா தேவைப்படுது. வந்து கை காட்ட சொல்லுங்களேன், கூட நின்று போட்டோ எடுத்துக்க சொல்லுங்களேன். இந்த மனுஷன் எப்படி வருவார், படம் ப்ரொமோஷன்னா வரமாட்டேன். ஏன்னா அரசியல் பொலிட்டிக்கல் அப்படின்னு வரப்போ அதுலேருந்து எப்பவுமே விலகி இருக்கக்கூடியவர் தான் ஏகே அவர்கள். அதனாலுமே யார் எப்படி கேட்டாங்களா, ஓகே நல்லா இருக்கு, ஓகே நான் கேட்டதா சொல்லுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, அவ்வளோதான் விஷயம். ரொம்ப கூலான ஒரு ஆள். அப்டேட் மட்டும் தான் உங்களோட சேர்ந்து நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்.